கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகால வேளையிலே ஒரு வேதபோதி நாம் தியானிக்க போகிறோம். தியானித்து ஜெபிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36, 37 ஆகிய வசனங்களிலே, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே தேவன் நமக்கு எதற்காக ஜீவனை தந்திருக்கிறார், அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆவிக்குரிய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம பேசுற வார்த்தையின்படி நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம எந்தெந்த வார்த்தை பேசுறோமோ அந்த எல்லா வார்த்தையும் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒருவேளை ஆனா இது வரைக்கும் நான் தெரியாம நான் நிறைய வார்த்தை பேசிட்டேனே அப்படின்னா, நம்மை நாம் ஆராய்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். இந்த கடைசி காலம் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத நிறைய குடும்பங்கள் இருக்கு. இன்னும் அப்படி நம்ம நிறைய சொல்லலாம். கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழ்கிற ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கும்போது, சில வேளையில நம்ம மனசாட்சியை நமக்கு சாட்சி கொடுக்கும். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே 24 மணி நேரமும் இப்ப செல்போன் ஆப்ரேட் ஆகுது. 24 மணி நேரமும் டவர் இருக்கு. 24 மணி நேரமும் செல்போன் வீட்டில் தான் இருக்கு. அந்த செல்போன்ல பல மணி நேரம் செல்போன்ல சில குடும்பங்கள் தேவையில்லாமல் டயத்தை வேஸ்ட் பண்றாங்க. பல மணி நேரம் போன்ல பேசுறாங்க. அதுல நல்ல காரியமும் இருக்கு, கெட்ட காரியமும் இருக்கு. இதே போல பக்கத்து வீட்டில் உட்காந்து கதை பேசுவாங்க, சொந்தக்காரங்க உட்காந்து கதை பேசுவாங்க. வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து, வீணான வார்த்தைகள் எங்கெல்லாம் இருக்கோ அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அண்ணே நான் ரொம்ப வீணான வார்த்தை பேசியிருக்கேன் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே எது இருக்கு, யாரு மேல கசப்பு இருக்கு, யாரு மேல வெறுப்பு இருக்கு, யாரு மேல எரிச்சல் இருக்கு, யாரு மேல கோபம் இருக்கு, எதனால வீணான வார்த்தை பேசுறோம். இருதயத்துக்குள்ள எது இருக்கோ அதுதான் அவுட்புட்ல வரும். நான் நிறைய வேளையில யோசிப்பேன். எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ள எதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், இருதயத்துக்குள்ள எது இருக்கோ அது வெளியில அப்படியே வரும். நிறைய குடும்பத்துல கடன்ல கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ட பார்க்கும்போது ரொம்ப கடன் இருக்குப்பா அப்படிம்பாங்க. ஆபீஸ் போகும்போது அங்கேயும் பேசிட்டு இருப்பாங்க, இவ்வளவு கடன் இருக்கு, இத்தனை லட்சம் இருக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா இருதயத்துல அந்த கடன் பாரம் அவங்களை அழுத்திட்டு இருக்கும். மாசம் மாசம் இஎம்ஐ, ஃபைனான்ஸ், பர்சனல் லோனு, பிசினஸ் லோனு, ஓடி அக்கௌண்ட், இன்னுமாக குழுக்குள்ள பணம், ஒவ்வொன்றா பணம் தேவைப்படும். ஆக மொத்தம் பணம் கட்டி 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 ஒரு ஸ்டேஜில் பார்த்தா வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, இன்னும் இத்தனை லட்ச ரூபா கடன் இருக்கு அப்படிம்பாங்க. என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால எனக்கு தெரியும். அதே போல ஒரு மனுஷன் கண்ணீரோடு இருக்கிறான் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் பார்க்கும்போது யாராவது பார்க்கும்போது புலம்பி அழுதுருவாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இருதயத்துல ஃபுல்லா வேதனையா இருக்கும். எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு இருப்பாங்க. தெரிஞ்சவங்களை பார்க்கும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். இருதயத்துக்குள்ள எது இருக்கோ அதுதான் அவுட்புட்ல வரும். வீணான வார்த்தைகள் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ள சும்மா இருக்கும்போது தேவையில்லாம எதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோம், அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். ஒரு வாலிப மகள் விரும்பி திருமணம் முடிச்சிட்டா. அந்த மகள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நாங்க சின்ன வயசுல இருந்து வீட்டுல நல்ல படம் நாடகம்லாம் பார்ப்போம். நான் என்ன பார்த்தனோ அது என் வாழ்க்கையில் அப்படியே அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு அப்படின்னாங்க. அவங்க எதை பார்க்குறாங்களோ, எதை விரும்புறாங்களோ அது அவங்களுடைய இருதயத்துல போய் ஸ்டோரேஜ் ஆயிருது.
எப்படி வீட்டில் ஒரு சமையல் பண்ணும்போது இதைத்தான் இன்னைக்கு செய்யணும்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து செய்வாங்க. அதே போல இருதயத்துக்குள்ள நம்ம என்னெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிறோம், அதை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னா, சிம்பிளா ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. வசனம் தான் ஆவியா இருக்கு. அனல் மூட்டி எழுப்பணுமா, அனல் மூட்டி எழுப்புனதுக்கு அப்புறம் ஜெபிக்கணுமா. வசனம் ஆவியா இருக்கு. அந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது அக்கினி பற்றி பிடிக்கும். அந்த அக்கினி மூழும் போது நம்ம ஜெபிக்கணும், விண்ணப்பம். அதுக்கப்புறம் தான் விண்ணப்ப ஜெபம். அப்ப எப்படி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா, கொஞ்ச நேரம் வேதத்தை தியானிக்கணும். எனக்கு கடன்ல கஷ்டப்படும் போது, மாந்திரியத்துல கடன்ல மனுஷனை நம்பி புலம்பி கொண்டு இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது அந்த வசனத்தின் மூலியமாக என் கூட ஆவியானவர் எப்படி பேசினாரோ கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சேன். கண்ணீர் வடிக்கும் போது தான் என் இருதயத்தினுடைய பாரம்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. என் இருதயத்தினுடைய பாரம் எப்படி வெளியில வந்துச்சு அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ளே உலக கவலை, கடன் பிரச்சனை எல்லாமே என் வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனால் என் இருதயத்துக்குள்ளே அந்த கவலைலாம் எப்படி வெளியில வந்துச்சு அப்படின்னா, வசனத்தை ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் சொல்றது இப்போ இல்லை, 2015 2016 சொல்லிட்டு இருக்கேன். கடன் தான், அதிகமான கடன் தான். ஆனால் சும்மா இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது அந்த வசனம் இருதயத்துக்குள்ள போக 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 அந்த இருதயத்தினுடைய அந்த தேவையில்லாத காரியங்கள் எல்லாமே வெளியில வர ஆரம்பிச்சது. இது ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, அண்ணா வீணான வார்த்தை நாங்கள் பேசுகிறோமே, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்கா, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ நானே இருக்கிறேன், கையில் பைபிள் எடுத்து வாசிக்கல அப்படின்னா என்னால் மெசேஜ் பேச முடியாது, செய்தி பேச முடியாது. நான் பல மணி நேரம் வேதத்தை தியானிச்சா மட்டும்தான் நான் செய்தி பேச முடியும். அப்போ தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும் அப்படின்னா உலகத்துக்குள்ள போய் நான் சிக்கி கொள்ளக்கூடாது, தேவையில்லை இடத்துல போய் நிற்கக்கூடாது, வீணான வார்த்தையை நான் பேசக்கூடாது. நான் முதல்ல கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும், நான் தியானிக்கணும் அப்படின்னா நான் முதல்ல தேவனுடைய சமூகத்துக்கு வரணும். நான் தேவனுடைய சமூகத்தில் இருந்தால் மட்டும்தான் வேதத்தை அதிகமாக தியானிக்க முடியும், ஜெபிக்க முடியும். நிறைய குடும்பத்தில் என்ன நடக்கு அப்படின்னா, நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. நல்லா யோசித்து பாருங்க, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதில் நீங்கள் தேவனுக்காக எவ்வளோ நேரத்தை கொடுத்துருக்கீங்க? நிறைய குடும்பத்தில் வீட்டில் தாய்மார் இருக்கிறாங்க, பகல் நேரத்தில் வீட்டில் தான் இருக்கிறாங்க. வீட்டில் பையன் பிரச்சனை, மருமக பிரச்சனை, பிள்ளை பிரச்சனைம்பாங்க, குடும்பமே பிரச்சனை அப்படிம்பாங்க. இப்படியே புலம்பி புலம்பியே வாழ்க்கை ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. லாஸ்ட்டு பார்த்தா அதில் நிறைய வீணான வார்த்தை உள்ள என்ட்ரு ஆயிடுது. பல மணி நேரம் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, குடும்பத்தோட எல்லா பிரச்சனையும் மாறிடும். இதை ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, நான்லாம் உலகத்தில் உள்ள சராசரி ஒரு மனுஷன். நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தான் நான் ஒரு பாவி, நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன், நான் மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன், நான் மனுஷனை நம்பி போயிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் எப்போ அப்படின்னா 2015 2016 இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தான், ஆமாப்பா என் வாழ்க்கையிலே மிஸ்டேக் இருக்கு, நான் இன்னும் முழுசா உள்ள வரல. தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்த 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 எந்தெந்த காரியத்தில் நம்ம கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறோமோ அதிலிருந்து வெளியில வர்றதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். பல வேளையில நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு பிரச்சனை வந்துட்டு இதுக்கப்புறம் என்னால் அவ்வளவுதான் அப்படிம்பாங்க. கிடையாது. தேவனுடைய சமூகத்துக்கு வந்தாச்சுன்னா போதும், கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு. அந்த மாற்றம் எப்படி இருக்கு அப்படின்னா, கர்த்தரே நம்ம கூட இருப்பார். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இவ்வளவு நேரம் நான் பேசியிருக்கேன். ஏன்னா என் வாழ்க்கையில் வீணான வார்த்தை பேசி நான் சிக்கியிருக்கேன்.
ஒரு மனுஷன் வீணான வார்த்தை பேசும்போது அது நஷ்டமாயிரும், அது தோல்வியாயிரும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது, அது நம்மளை பலவீனப்படுத்தும், தேவ சித்தத்துக்குள்ள இல்லாதபடி நம்மளை பல பாடுகளுக்குள்ள கொண்டு போயிரும். சில குடும்பத்துல யோசிப்பீங்க, ஐயா என்னையால தேவ சித்தத்துக்குள்ள வாழ முடியல அப்படிம்பாங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, தேவையில்லாத நபர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, தேவையில்லாமல் பல மணி நேரம் செல்போன்ல அடிமையா இருப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து போய் கிடப்பாங்க. ஆக மொத்தம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள், போராட்டங்கள் எல்லாமே உள்ள என்றாது. ஒருவேளை இன்னைக்கு தான் நான் அந்த செய்தி கேட்கிறேன், உங்களுடைய செய்தி நான் நைட்டும் கேட்கிறேன், காலையிலையும் கேட்கிறேன் அப்படின்னா நல்லது. ஆனால் உங்க இருதயம் தேவனோடு ஒருமனப்பட்டு இருக்கா, இணைந்திருக்கா? தேவனோடு அந்த வாழ்க்கை எப்படி இருக்கு, உறவு எப்படி இருக்கு? நம்ம இருதயம் இந்த உலகத்தோடு சார்ந்திருந்தால் வீணான வார்த்தைகள் ஆட்டோமேட்டிக்கா வாயில வந்துடுது. ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசித்து தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்து தேவையில்லாத இடத்துக்கு போகாமல், தேவையில்லாத நபர்கிட்ட பேசாமல் ஒரு மனுஷன் உண்மையா இருந்தால், பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டால், கர்த்தருடைய சமூகத்திலே இருந்தால், ஜெபத்திலே தரித்திருந்தால், வசனத்தை தியானித்தால் கண்டிப்பாக வீணான வார்த்தை வராது. அதை ஏன் சேர்த்து சொல்ல வேண்டியது அப்படின்னா, 2 டைப்ல பேசிட்டு இருக்கு. வீணான வார்த்தை இருக்கா, இங்கே நம்ம சரி செய்து கொள்ளணும். ஒருவேளை ரொம்ப வீணான வார்த்தை நான் பேசிட்டேனே அப்படின்னா தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு மனம் திரும்பிடணும். அப்படி ஒருவேளை நம்ம மனம் திரும்ப பட்சத்திலே நியாய தீர்ப்புக்குள்ள போயிருது. அதனால அந்த பூமியில கிருபையின் காலத்துல அழகா நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்திருக்காரு. கர்த்தருடைய கிருபை மூலியமாக, ஆன்லைன் மூலியமாக, தேவனர்லி அப்ப மினிஸ்டர் மூலியமாக நிறைய செய்தி கேட்டிருக்கீங்க. நம்ம இருதயம் எப்படி இருக்கு? ஏன்னா வீணான காரியங்கள் எங்க இருந்துனே வெளியில வருது அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ள ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்போம். ஒரு குடும்பத்தை தப்பா யோசித்துருவாங்க, ஒரு ஃபேமிலியை தப்பா யோசித்ததுக்கு அப்புறம் வாயில எப்படி வார்த்தை வரும்? வீணான வார்த்தை தான் வரும். தேவையில்லாத வார்த்தை, கெட்ட வார்த்தை, தூசணமான வார்த்தை. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இருதயத்துக்குள்ள எதை கொண்டு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோமோ அதுதான் அப்படியே வெளியில வருது. அதனால காலை வேளையில யாரெல்லாம் இணைந்துக்கிறீங்களோ, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கணக்கு ஒப்புவிக்கணுமா? ஸ்கூல்ல பிள்ளைகளை படிக்க சொல்லுவாங்க. படிச்சதுக்கப்புறம் என்ன படிச்சங்க வந்து சொல்லு அப்படிம்பாங்க. அப்புறம் தான் பிள்ளைகளுக்கு பயமே வரும். ஐயோ டீச்சர் கேட்டுட்டாங்களே, வாத்தியார் கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஒரு பயமே வரும். அதுக்கப்புறம் தான் பிள்ளைகள் தெளிவாக படிக்கும். என்னன்னு கேட்டால், டீச்சர் கேட்பாங்க, நான் எதுக்கும் பேசாமல் நைட்டும் படிக்கேன், காலையில் தூங்கி எழுந்தோன்னு படிக்கேன். ஏன்னா டீச்சர் கேட்பாங்கல்ல. டீச்சர் கேட்கல அப்படின்னா பிள்ளைகள் படிக்காம போயிட்டு இருக்கும். டீச்சர் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தோணிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பையங்க எல்லாரும் பேசாம புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல நம்ம ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள்ல போய் அங்க நிக்க வேண்டியது. நியாய தீர்ப்பு நாள்ல நிக்க வேண்டியது. அது இங்க இல்ல, பரலோகத்துல நான் சொல்றது. அந்த நாள்ல போய் ஐயோயோ இந்த பூமியில இருக்குமே எனக்கு யாருமே சொல்லலையே, சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் கையில பைபிள் எடுத்து வாசித்திருப்பேனே, நானும் கொஞ்சம் கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் சொல்ல முடியாது. அப்ப இந்த பூமியில என்னென்ன செய்யணும் அப்படின்னா, நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து நான் இன்னும் எங்கெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம வாழ்றேன், என்கிட்ட என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, நான் எப்படி மனம் திரும்பணும், இதெல்லாம் முதல்ல நான் யோசிக்கணும். என் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, பரலோகத்துக்கு போறதுக்கு நான் இன்னும் எங்கெல்லாம் குறையா இருக்கிறேன், எங்கெல்லாம் வீணான வார்த்தை பேசிட்டு இருக்கிறேன், எதனால நான் பாதிக்கப்படுறேன், எதனால என்னோட வாழ்க்கையில கரை இருக்கு, இதை நான் முதல்ல யோசிக்கணும். இதே செய்தி தான் நம்ம எல்லாருக்குமே. இப்படி நம்ம யோசிக்கும் போது
ஒருவேளை வீணான வார்த்தை இருக்கு அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நிறைய வேலையில ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு, ரொம்ப பழகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீணான வார்த்தைகள் பேசி அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம குற்றவாளியா நிற்போம். நம்ம பேசுற வார்த்தைகள் பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். யார்கிட்ட, எதுக்கு, எந்த வார்த்தை, எவ்வளவு நேரம், ஏன் பேசணும். நிறைய குடும்பத்துக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருக்கும். சும்மா இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சும்மா இருக்கிறோம்னு சொல்லிட்டு யாராவது ஒரு மணி நேரம் முழங்கால நிக்கிறாங்களா? ஐயா நான் சும்மா இருக்கிறேன் ஐயா, இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு வேலை இல்லை, இன்னைக்கு நான் வீட்டில தான் இருக்க போறேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் ஒரு பாஸ்டிங் போட்டு வீட்டில் அழகா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, தேவன் அழகா உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு அரை நாள் நமக்கு கேப் கிடைச்ச உடனே சொந்தக்காரங்களை பார்க்கலாமா, அவங்கள பார்க்கலாமா, இவங்கள பார்க்கலாமா, பக்கத்து வீட்டில் போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணலாமா, ஆக மொத்தம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு எது தடை அப்படின்னா தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறது இல்லை. தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவனுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஒரு மனுஷன் தேவனுடைய பாதப்படியில காத்திருந்தாலே போதும், ஆவியானவர் பேசுவார், உங்களோடு நேரடியா பேசுவார். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள், வீணான வார்த்தைகள், நல்ல வார்த்தை இருக்கு, வீணான வார்த்தை இருக்கு. இப்ப நானே பேசுறேன், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள டக்குன்னு பேசி முடிச்சுட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் சில குடும்பத்திலே அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இந்த வசந்தை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யாராவது ஆழமா பேசினா நல்லா இருக்குமே. ஐயா ஜட்ஜ்மெண்ட் டேல போய் நம்ம அங்க நிற்கும் போது தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நம்ம பரலோகத்துல போயிடலாம். இல்ல இந்த பூமியில நான் வீணான வார்த்தை பேசிட்டே இருக்கிறேன் அப்படின்னா ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் டேல போய் அங்க கணக்கு கொடுத்துட்டு இருக்கணும். உன் வார்த்தைகளினாலே நீதிமான் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி. உன் வார்த்தைகளினாலே நீதிமான் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அப்ப இந்த பூமியிலே எத்தனையோ குடும்பம் கர்த்தரை விட்டு வழி விலகி போயிட்டு இருக்கு. ஒருவேளை இன்னைக்குதான் நாங்கள் அந்த செய்தி கேட்கிறோம். நமக்கு ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் டே இருக்கு, நியாய தீர்ப்பு நாள் இருக்கு. அந்த நாள்ல எல்லாரும் பரலோகத்துக்குள்ள போகணும், அங்க போய் கணக்கு கொடுக்கணும். எப்படி கணக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அந்த பூமியில துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவல இருந்து புறப்படல் ஆகாது என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனை துதிக்கிறப்பா, ஆனா தேவன் தான் எல்லாரையும் உருவாக்கி இருக்காரு. மற்ற ஜனங்களை சபிச்சுட்டு இருப்பாங்க. சபிக்கிற வார்த்தை உங்களுக்கே தெரியும், அது நமக்கு தேவையில்லை. மனுஷனை சபிச்சுட்டு இருப்பாங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவல இருந்து புறப்படல் ஆகாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, தேவைப்பட்டா நீ நல்லா இருப்ப அப்படிம்பாங்க, தேவை இல்லை வந்துட்டு அப்படின்னா நீ அழிஞ்சு போயிடுவ, நீ நாசமா போயிடுவ, நீ சாபத்துக்குள்ள போயிடுவ அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து நிறைய வார்த்தை பேசிட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷனை சபிக்கிறதுக்கு யாருக்கும் அலோடு கிடையாது. தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டிருக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவல இருந்து புறப்படல் ஆகாது, புறப்படல் ஆகாது அப்படின்ட்டு. தேவனை துதிக்கிறப்பா, தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறாங்க. இதெல்லாம் எங்க போய் நிற்கும் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் டேல போய் நின்றும். ஐயா வீணான வார்த்தை பேசுறோம், அந்த வீணான வார்த்தை பேசியாச்சு அப்படின்னா அங்க நேரா சத்துரு தூக்கிட்டு போயிடுவான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பிசாசு கவனிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் குற்றம் சாட்டுகிறவன், அவன் தூக்கிட்டு போயிடுவான். ஆசீர்வாதத்து தடை என்ன அப்படின்னா நம்ம வாய் தான். வறுமை எங்கேருந்து வந்துச்சு? வீணான வார்த்தை பேசும்போது வறுமையா மாறிடும், வாழ்க்கையே வறுமையா மாறிடும், தோல்வியா மாறிடும், ஃபெயிலியர் மாடல் ஆயிடுவாங்க. இந்த பேசுற வார்த்தை ரொம்ப முக்கியம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன்னு சொல்றோம். ஆனா 24 மணி நேரம் நம்ம பேசுற எண்ணங்கள், பேசுற வார்த்தைகள், பேசுற செயல்கள், என் சிந்தனை, என் இருதயம் எல்லாம் தேவன் பார்ப்பார். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா பரலோகத்துல தேவன் எல்லாத்தையுமே பார்ப்பார். எனக்கு தெரிஞ்சு நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். சில குடும்பத்துல காலைல தூங்கி சின்ன ஜெபம் பண்ணிருந்தாங்க, ஆனா கையில பைபிள் எடுக்க மாட்டேங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே செல்போன் கையில எடுத்துருந்தாங்க. கேட்டா அந்த ஊழியக்காரங்க பேசுனாங்க,
இந்த ஊழியக்காரங்க பேசுனாங்க, உங்களுக்குள்ள நான் கேட்டேன். ஐயா நீங்க உங்க வீட்ல கையில பைபிள் எடுத்தீங்களா? நான் என் வீட்ல நான் கையில பைபிள் எடுத்தாதான் நான் தேவனோட தொடர்புல இருக்கணும்னு அர்த்தம். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து அழகா வாசிக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. கணக்கு கொடுக்கணுமாப்பா? ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசிங்க. அந்த வசனத்தின்படி வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் யோசிங்க. ஒரு வருஷத்துக்கு 4 தடவை பைபிள் வாசித்து முடிக்கலாம். ஒரு நாளைக்கு 13 அதிகாரம் வாசிச்சாச்சுன்னா கரெக்டா 3 மாசத்துல ஒரு முழு பைபிளை வாசித்து முடிச்சிடலாம். ஒரு வருஷத்துக்கு 4 தடவை பைபிள் வாசித்து முடிக்கலாம். ஒருவேளை பைபிள் வாசிக்கிற பிடிஎஃப் என்ன என்கிட்ட இருக்கு. ஒரு சார்ட் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஒருவேளை கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் கேட்டிங்கன்னா அந்த நம்பரில் அனுப்பி வைப்பேன். 9442504351 இந்த நம்பரில் பிடிஎஃப் வேணும், பைபிள் சார்ட் வேணும்னா நான் அனுப்பி வைப்பேன். இந்த வருஷத்தில் நம்ம இன்னும் 2 தடவை வாசித்து முடிக்கலாம். பைபிள் வாசித்து முடிச்சாச்சுனாலே நம்மள்ட்ட எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு ஆவியானவர் நமக்கு டீச் பண்ணுவார். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆனா அங்க போய் நிக்கும்போது தலையை குனிஞ்சு நிக்க கூடாது. அப்பா, இந்த பூமியில எனக்கு கொடுக்கப்பட்ட நாள்ல நான் மனம் திரும்பிட்டேன்ப்பா. என் பாவத்தெல்லாம் நீங்க கழுவி சுத்திகரிச்சிட்டீங்கப்பா. நான் இனிமேல் உமக்காக நான் வாழ்றேன்ப்பா. இனிமேல் நான் எந்த ஒரு பாவத்துக்குள்ளயோ எந்த ஒரு அக்கிரமத்துக்குள்ளயோ உமக்கு பிரியமில்லாத காரியத்துல நான் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த பூமியில நம்ம மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து வீண் வார்த்தை பேசாதபடி பாதுகாத்து கொண்டு கர்த்தருக்காகவே வாழ்ந்து, ஆமா வேற வழியே இல்லை. ஏன்னா உலகத்துல மனுஷன் முன்னாடி ஓனாலும் பிரச்சனை தான். குடும்பம் 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 சொல்லிட்டு அப்படியே முடிஞ்சிடும், லைஃப் முடிஞ்சிடும். கர்த்தருக்காக ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. அதனால காலைவேளை செய்தி என்ன அப்படின்னா, வீணான வார்த்தை உள்ள இருக்கா? அதை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். அதை கவனிச்சு பார்த்தா மட்டும்தான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். ஒருவேளை அன்னை நாங்கள் காலில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னா கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது உங்கள் கூட நேரடியாக பேசுவார். இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கூட தேவன் பேசுவார். எங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை. முதல்ல தேவனுக்கு இடம் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் கூட பேசுவார். அண்ணன் நாங்கள் காலில் தூங்கி எந்திரிச்சோன்னா செல்ஃபோன் கையில் எடுக்கிறோம். அதை கொஞ்ச நேரம் தள்ளி டயத்தை மாற்றுங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே காலையில் உங்களுக்கு பர்சனலாக என்னென்ன வேலை செய்வீங்களோ அதை முதல்ல செஞ்சுருங்க. அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உலகத்துக்குள்ள காரியம். முதல்ல தேவனோடு தொடர்பு, அதுக்கப்புறம் மற்றது பார்த்தா போதும். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுகிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வீண் வார்த்தை எங்க வாழ்க்கையில நாங்க எங்கெல்லாம் பேசியிருந்தோமோ எங்களை மன்னிப்பீங்களாப்பா. நாங்க யாரெல்லாம் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோமோ எங்க எல்லாருடைய பாவத்தை மன்னிப்பீங்களாப்பா. நாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்ப்பா. எங்களுக்கு நித்திய ஜீவன் வேணும்ப்பா. நித்திய ஜீவன் தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தம் எங்க வாழ்க்கையில வேணும்ப்பா. நாங்க பரலோகத்தை இழந்து போயிடக்கூடாதுப்பா. இந்த பூமியில நாங்க எங்கெல்லாம் வீணான வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் பேசி உங்களை துக்கப்படுத்தியிருந்தோமோ அதை மன்னிப்பீங்களாப்பா. மன்னிப்பீங்களா? இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை கழுவுவீங்களாப்பா? கழுவி சுத்திகரிப்பீங்களா? இந்த நாள் முதல் கொண்டு நாங்கள் கர்த்தருக்காக வாழணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. இந்த நாளை காண கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளை காண கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டு கர்த்தர் பக்கம் மனம் திரும்புகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும், விடுதலை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த குடும்பத்திலே எந்த காரியத்தில் அடிமையா இருக்கிறவங்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வரணும்.
கர்த்தருக்காக வாழக்கூடிய பிள்ளைகளா மாறணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தில் நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. காண்டாமிருகத்தோட பலனை தாங்க. கழுகுகளைப் போல செட்டில விரித்து எழும்ப கிருபை செய்யுங்க. மான்கால்களை தாங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. பரிசுத்தாவில நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்தில் நிரப்புங்க. பாத்திரம் நிரம்பி வெளியேட்டும்பா. கையின் கீழில் ஆசுரைங்க. அப்பத்தின் தண்ணீர் ஆசுரைங்க. சிரசு மேலே அப்பா ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. தீர்க்க தரிசனம் ஒரு நாள் நிரப்புங்க. கிருபையின் ஒரு நாள் நிரப்புங்க. ஞானம் ஒரு நாள் நிரப்புங்க. ரட்சிப்பின் வஸ்து தாங்கப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா. ரட்சிப்பின் வஸ்து தாங்கப்பா. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவையமா மாறட்டும். உடம்புல ரத்தம் எல்லாம் அப்பா இயேசு கிறிஸ்துவ ரத்தமா மாறட்டும்ப்பா. கிறிஸ்துவுக்குள் அங்க இருக்கணும்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா குடும்பமும் வேலை அடைபடட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடுங்கப்பா. இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்து தாங்க. ஆசீர்வதித்து தாங்கப்பா. எல்லா குடும்பமும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கடன்லாம் கஷ்டப்படுறாங்கப்பா. இந்த கடன் பிரச்சனைகள்லாம் கர்த்தர் ஒரு முடிவு கொண்டு வாங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கிறோம், அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து எங்களை மறுபடியும் ஆசீர்வதிங்க. மறுபடியும் ஆசீர்வதிங்கப்பா. மறுபடியும் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. உங்க பாதப்பிள்ளை தாழ்த்திடும்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. படிக்கிற பிள்ளைகள் இணைந்திருக்காங்க. தேவையுள்ள எல்லாவற்றையும் தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கற்பத்தின் யாஜபீரம் கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும்ப்பா. இந்த வருஷத்தில் உள்ள எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருங்கப்பா. 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. தூர தேசத்துக்குள்ள இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல பாதுகாப்பு தாங்கப்பா. எல்லா தேசத்துலையுமே சமாதானத்தை தாங்கப்பா. யுத்தம் நடக்குப்பா. அந்த யுத்தத்தை கர்த்தர் ஓய பண்ணுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க. ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத நிறைய காரியங்கள், விக்கிர வழிபாடில் இருக்காங்க, மதுபான அடிமையில் இருக்காங்க, போதை அடிமையில் இருக்காங்க, விபச்சார அடிமையில் இருக்காங்க, பலவிதமான பாவத்தில் ஜனங்கள் சிக்கி கொள்றாங்கப்பா. அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் மீட்டு எடுங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறோடைய குடும்பத்தை எழுப்புங்கப்பா. எல்லா தேசத்திலுமே சுவிசேஷம் அறிவிக்கணும்ப்பா. கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும். கர்த்தருக்காக வாழக்கூடிய பிள்ளைகளா மாறணும். அபிஷேகம் பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் காத்துக்கொள்ளுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் அந்த குடும்பத்தை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க எங்க கூட இருந்ததப்பா எங்களுக்கு ஆசீர்வாதம். நஸ்ரனா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா தடைகளும் விலகி போகட்டும்ப்பா. இந்த நாளை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உபத்திரத்தை எல்லாம் மாற்றித்தாங்க. வீடு கட்டுறாங்கப்பா. தடையில்லாமல் வீடு கட்டி முடிக்க கதை கிருபை செய்யுங்க. புதுசா வேலைக்காக அப்பா ரெடி பண்ணிட்டு இருக்காங்கப்பா. வெளிநாட்டு போறக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மேல் பதவிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. படித்த போஸ்ட்டுக்காக அப்பா ஆசையாக இருக்காங்கப்பா. கர்த்தர் மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுங்கப்பா. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்காங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. வண்டி வாங்கணும், கார் வண்டியில் ஆசைப்படுறாங்கப்பா. கடன் இல்லாமல் வாங்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறை இருக்கும் அந்த குறைகளை மன்னித்து எங்களை மறுபடியும் மன்னித்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளை எங்களை ஆசீர்வதித்தாங்க. கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில சரீரத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. தொட்டு சுகமாக்கித்தாங்க. பரிபூரணமான சுகம் தாங்க. பரிபூரணமான சுகம் தாங்க. பரிபூரணமான சுகம் தாங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்க நான் மட்டுமே விடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே வாழ்க்கை ஃபுல்லாகவே கண்ணீராகுப்பா. அந்த கண்ணீரை துடைங்கப்பா. உங்கள் பிள்ளைகளை துடைத்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு அமையும் உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, 9425043551 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.